எந்த தப்புமே செய்யாத மீனாவுக்கு தண்டனை குடுக்குறாங்க விஜயா. இதே விஜயா வந்து நம்ம ரோஹிணிக்கு என்னென்ன தண்டனை குடுப்பாங்கன்னு நெனச்சு பாருங்க. சிறகடிக்க ஆசை அடுத்தது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இங்க ஒரு விஜயாவுக்கு ஃபோன் வருது. அது கூப்பிட்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிந்தாமணி தான். சிந்தாமணி கால் பண்ணி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 15ஆம் தேதி அவ வந்து இந்த ட்ரகேஷன் மட்டும் நல்லபடியா செஞ்சு முடிச்சுட்டான்னா, உங்கள வீட்ல சுத்தமா உங்கள அளவுக்கு மதிக்க வாய்ப்பே கிடையாது. இதுவரைக்கும் இல்லாதும் பொல்லாதையும் என்ட்ட எத்தனையோ விஷயத்த சொன்னத அத்தனையும் உங்கட்ட நான் சொல்லிட்டேன். இவ வீட்ட விட்டு வெளிய வந்துட்டான்னா, உங்களுக்கு தான் ஆபத்து. எதுக்கு அப்படின்னு சொல்றேன்னா, இவளுக்கு இந்த ஆர்டர பண்ணி குடுத்தா அவங்களுக்கு நெறைய காசு கிடைக்கும் லட்சக்கணக்குல. அந்த பணம் அவங்களுக்கு லாபம் கிடைச்சிச்சுன்னா, உங்கள துளி கூட மதிக்க மாட்டா. அத புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க நம்ம சிந்தாமணி. இத கேட்ட விஜயா சொல்றாங்க, ஆமா கண்டிப்பா நான் விடமாட்டேன். அந்த விஜயா வந்து இந்த விஜயாவே வந்து பாருன்னு சொல்றேன். அந்த மீனாவ நானே எத்தன பேர வந்து என் கைக்குள்ள தான் வைக்கணும்னு ஆசைப்படுவேன். என்னையே வந்து அவ பழி வாங்கணும்னு நினைக்கிறா. அவள நான் வளரவே விடமாட்டேன் அப்படின்னு நம்ம விஜயா சிந்தாமணிகிட்ட சொல்றாங்க. இத கேட்ட சிந்தாமணிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்மளோட இவங்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்க மீனாவ பழி வாங்குறதுக்கு. இது நமக்கு சாதகமா இருக்கு. இத வந்து சீக்கிரத்திலே இந்த மீனாவ வீட்ட விட்டு எக்காரணத்த கொண்டாலும் வரவிடாம ஆக்குறதுக்கு நம்ம இன்னும் என்ன செய்யணும் அப்படின்னு பிளான் போடுறாங்க நம்ம சிந்தாமணி. உடனே சரி நான் வச்சிருதேன். அவள வந்து நான் பழி வாங்குறதுக்கு இப்ப வீட்ட விட்டு ஒவ்வொருத்தவங்களும் வேலைக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சிந்தாமணிட்ட நம்ம விஜயா சொல்லி முடிக்கிறாங்க. உடனே ஃபோனை வச்சுட்டு இங்க சிந்தாமணி வந்து எப்படியாவது இந்த மீனாவ எக்காரணத்தோடும் இந்த ஆர்டர கல்யாண மஹால்ல செய்ய விட்டுறவே கூடாது அப்படின்னு இவங்க நம்ம சிந்தாமணி நினைக்காங்க. இங்க வீட்ல சீன்ல நம்ம இவங்க விஜயா என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மீனா வீட்ட விட்டு வெளிய போக விடாம எப்படியாவது ஒரு திட்டத்த போட்டு விட்டுறக்கூடாதுன்னு பிளான் போட ஆரம்பிச்சாச்சு நம்ம விஜயா. இப்போ வீட்ல உள்ளவங்க ஒவ்வொருத்தரும் கிளம்பி வேலைக்கு போய்க்கிட்டு இருக்காங்க. இந்த இந்த சம்பவம் தான் பெரிய சம்பவமா ஆகப்போகுது. இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முத்துக்கு ஒரு ஃபோன் வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, முத்துக்கு ஒரு ஆர்டர் வருது. என்ன ஆர்டரு அப்படின்னா, ஆஃபர் தான் அவங்களுக்கு கிடைக்கிது. மீனாவுக்கு நல்ல ஒரு ஆர்டர் கிடைச்சத மீனா கூட சப்போர்ட் பண்ணலாமே அப்படின்னு நம்ம முத்து நினைக்கிறாங்க. ஆனா, நம்ம முத்துக்கு ஒரு பெரிய லாங் ட்ரிப்பு கிடைக்கிறத மீனாட்ட சொல்றாங்க. உடனே பரவாயில்லங்க, நீங்க போயிட்டு வாங்க. நான் எப்படியாவது எங்க ஆட்கள வச்சு நான் பார்த்துக்கிடுவேன், செஞ்சுருவேன் அப்படின்னு சொல்றாங்க. சரிம்மா நான் போயிட்டு வரேன். கொஞ்சம் லாங் ட்ரிப்பு. நான் சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரமா வரணும்னு நினைக்கிறேனோ, அவ்வளோ சீக்கிரத்தில வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. இது விஜயாவுக்கு ரொம்ப சாதகமாவும் போச்சு. எப்படியோ இந்த முத்து மீனாவ விட்டு போயிட்டான். நம்ம இந்த மீனாவ நல்லா பழி வாங்கிக்கலாம் அப்படின்னு விஜயாவும் நினைக்கிறாங்க. இப்போ மீனா வந்து என்ன செய்றாங்கன்னா, வீட்ல எல்லா சமையலையும் பண்ணி முடிக்கிறாங்க. நான் கிளம்புறேன் அத்தை அப்படின்னு சொல்றாங்க. எங்க கிளம்புற? எனக்கு காலு வலிக்கு. என்னையால முடியல. என் கையும் காலும் வந்து இழுத்துக்கிட்டு இருக்கு. பாத்தியா? என்னையால நடக்கவே முடியல. காலு வலிக்கு என்னையால தாங்க முடியல. இதுவரைக்கும் அத்தை நல்லா தானே இருந்தீங்க. திடீர்னு உங்களுக்கு கை, கால் வலிக்குதுன்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்றாங்க. உடனே வாங்க அத்தை ஹாஸ்பிட்டல் நான் உங்கள கூட்டு போறேன். முத்துக்கு இப்பதான் வந்து ஆர்டர் எங்கேயோ லாங்கா போறேன். ஆஃபரு அவங்கள கூப்பிட்டுறலாம் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு முடியாதுக்கு. அதையோ நான் எல்லாம் பார்த்துக்கிடுவேன். இங்க வீட்ல இருந்தே பார்த்துக்கலாம். இது ஹாஸ்பிட்டல் போனா சரியாகாது. இதுக்கு 1 மணி நேரத்துக்கு ஒருக்க வெந்நீ ஒத்தடம் குடுத்து, ஐஸ் கட்டி ஒத்தடம் குடுத்தா சரியாயிரும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம விஜயா. எனக்கு இப்போ கல்யாண ஆர்டர் நான் செஞ்சா தான் அந்த எனக்கு வந்து ஒரு பெரிய ஆர்டர் நான் அட்வான்ஸ் வாங்கி அந்த வேலைய செஞ்சு குடுக்கலன்னா, இனிமேல் எனக்கு அடுத்தடுத்து ஆர்டர் வராது அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு உன் தொழில் தான் முக்கியமா? நான் உனக்கு முக்கியம் இல்லையா? நான் வந்து அத்தை சொல்றேன். அத நீ கேட்பியா? கேட்க மாட்டியான்னு மீனாவ மிரட்டுறாங்க. சரி நான் சீக்கிரத்தில உங்களுக்கு 2, 3 முறை மட்டும் பண்ணிட்டு கிளம்புறேன் அப்படின்றாங்க. 2, 3 முறை பண்ணுவியா? மத்த நேரம்லாம் யார் பண்ணுவா? நீ தான் பண்ணணும். இன்னைக்கு ஃபுல்லா நீ வீட்ட விட்டு வெளிய போக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட மீனாவுக்கு ரொம்ப ஷாக் ஆவுது. இவங்க என்ன இதுவரைக்கும் நல்லா தானே இருந்தாங்க. இவங்க ஏற்கனவே இல்லாத பொல்லாதையும் நம்ம மேல பழி சுமத்துறாங்க. இவங்கள சும்மா விடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க நம்ம மீனா. இப்ப அடுத்தது என்ன நினைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மீனா நல்லா தரன்னு வெந்நீய நல்லா கொதிக்க வச்சுட்டு நம்ம விஜயா மேல ஊத்திடுறாங்க. தெரியாம படுற மாரி செஞ்சுடுறாங்க. இதுக்கு கையெல்லாம் நம்ம விஜயாவுக்கு அவுஞ்சிருது. அவுஞ்சோனே ஹாஸ்பிட்டலுக்கு இப்ப வந்து இந்த விஷயத்த ஃபோன் போட்டு அண்ணாமலைட்டயும் சொல்றாங்க மீனா. சொன்னோனே வீட்டுக்கு வந்தோனே எல்லாரும் பார்க்குறாங்க. ஐயய்யோ! ஆன்ட்டிக்கு இப்படி ஆயிப்போச்சேன்னு நம்ம ரோகிணியும், நம்ம சுஜியும் எல்லாரும் பார்த்துட்டு இவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாங்க நம்ம விஜயாவ. இத யாரு செஞ்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனா தான் செஞ்சிருக்காங்க. இப்போ மீனாவ பழி வாங்கணும்னு நெனச்ச விஜயாவுக்கு இப்போ வந்து இவ்வளோ பெரிய ஆபத்து முடிஞ்சிடுச்சு. அடுத்தடுத்த எபிசோடு இப்படிதான் நண்பர்களே போப்போது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.